பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக 19 நாடுகளின் பட்டியலில் மேலும் 10 நாடுகள் சேர்க்கப்படுகிறதா? 32 நாடுகளுக்கு பயண தடையை விரிவுபடுத்த ட்ரம்ப் நிர்வாகம் பரிசீலனை. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பை காரணம் காட்டி 19 நாடுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள பயண தடை பட்டியலை 32 நாடுகளாக விரிவுபடுத்துவது குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய பரிந்துரையின் மூலம் மேலும் 10 நாடுகள் இந்த பட்டியலில் இணைக்கப்படலாம். இந்த முடிவின் தொடர்ச்சியாக ஏற்கனவே 16 நாடுகளைச் சேர்ந்தவர்களின் குடியேற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் வாஷிங்டன் டிசியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒரு தேசிய காவலர் உயிரிழந்தார், மற்றொருவர் கடுமையாக காயமடைந்தார். இந்த சம்பவத்தை நிகழ்த்திய குற்றவாளி முன்னர் அமெரிக்காவுடன் பணியாற்றிய ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என தெரியவந்த பின்னரே நிர்வாகம் இத்தகைய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க உந்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களின் அனைத்து குடியேற்ற கோரிக்கைகளும் காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் நிரந்தர குடியேற்ற உரிமம் மற்றும் குடியுரிமை விண்ணப்பங்கள் உட்பட அனைத்து குடியேற்ற செயல்முறைகளும் உடனடியாக முடக்கப்பட்டு முழுமையான மறு ஆய்வுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவை இயக்குநர் ஜோசப் எட்லோவ் அறிவித்துள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளரான கிறிஸ்டி நோயம் தற்போதுள்ள 19 நாடுகளின் பயண தடை பட்டியலை 30 முதல் 32 நாடுகளாக விரிவுபடுத்த வேண்டும் என பரிந்துரைத்துள்ளார். இந்த விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவை இந்த 19 நாடுகளிலிருந்து வழங்கப்பட்ட அனைத்து கிரீன் கார்டுகளையும் மறுபரிசீலனை செய்யும் என அறிவித்துள்ளது. அத்துடன் பைடன் நிர்வாகத்தின் கீழ் வழங்கப்பட்ட அனைத்து அரசியல் தஞ்ச கோரிக்கைகளும் மறு ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோயம், நமது முன்னோர்கள் ரத்தம் சிந்தி கட்டி எழுப்பிய இந்த தேசத்தில் வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் நமது ஹீரோக்களை கொல்வதற்கோ, நமது கடின உழைப்பால் சம்பாதித்த வரி டாலர்களை உறிஞ்சுவதற்கோ அல்லது அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பறிப்பதற்கோ அல்ல. எங்கள் நாட்டில் கொலைகாரர்கள், அட்டைகள் மற்றும் உரிமை கோரும் வெளிநாட்டவர்கள் நுழையாமல் தடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் ஒவ்வொரு நாட்டையும் முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்தார். அதிபர் ட்ரம்ப் 3ஆம் உலக நாடுகளிலிருந்து குடிவரவை நிரந்தரமாக நிறுத்துவோம் என எச்சரித்துள்ளார். தற்போது அமெரிக்காவுக்குள் நுழைய கடுமையான கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளும் 19 நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான், பர்மா, சாட், காங்கோ குடியரசு, ஈக்வட்டோரியல் கினியா, எரித்ரியா, ஹைட்டி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன், புருண்டி, கியூபா, லாவோஸ், சியாரா லியோன், டோகோ, துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகள் அடங்குகின்றன. இந்த விரிவாக்க பரிந்துரை நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்காவின் குடியேற்றம் மற்றும் பயண கொள்கைகளில் மிகப்பெரிய மற்றும் கடுமையான மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.